சிம்ம ராசி, சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு சனி சுக்கிரனுடைய கிரக சேர்க்கைகள். சிம்மத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தால் தான் திருமணம், நல்லா இருந்தால் தான் வேலை, நல்லா இருந்தால் மட்டுமே தான் தொழில். அதே மாதிரி சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் தொழில் சார்ந்த வருமானங்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த 2 கிரகமும் சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவானுடைய இருக்கக்கூடிய அமைப்பு என்ன விதமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இன்னைக்கு இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, மௌனமான வலி அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்ம ராசின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மலை போல் அசையாத ராசி. வெளி உலருக்கு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமைதியாக தெரியுறீங்க. அவனுக்கு என்ன, எதையுமே தாங்குவான் அப்படிங்கிற மாதிரியான பேர் எடுத்தது நீங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்த செய்கிறதுக்கு தடுமாறுறீங்க, போராடுறீங்க. இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு விதமாக இன்றைக்கி உங்களையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா அமைதிக்கும் ஒரு பதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கண்ணீர் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நாளும் நீங்கள் அழுகாமல் தூங்கிறது கிடையாது. எல்லா விஷயமும் சரிங்க. திருமண வாழ்க்கை எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கோங்க, வேலை எடுத்துக்கோங்க, ஒரு நிம்மதி எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் அங்கே ஒரு பெரிய அடி காத்துட்ருக்குது. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி சிம்மம் பொறுத்தவரையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. வேதனை இருக்குது, திறமை இருந்தும் வெளியே அதை பயன்படுத்த முடியல. கையில் கிடைக்கிது அதிகாரம், அதை எனக்குன்னு பயன்படுத்த முடியல. அழகாக டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சி சுக்குநூறாக போன மாதிரி, ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இந்த அதிகாரத்தை இன்றைக்கி பயன்படுத்த முடியல. கஷ்டம் வரும்போது துணையாக ஆறுதல் பல பேருக்கு, பல 1000 பேருக்கு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சரியாயிரும், இது லாங் டைம் இல்லை, இது ஷார்ட் டைம் தான் அப்படின்னு உங்களை பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்துறதுக்கோ ஒரு பதில் சொல்கிறதுக்கோ இன்றைக்கி ஆதரவு துணை யாரும் இல்லாமல் தனக்கு தானே ஆதரவு சொல்லிட்டு இருக்கீங்க. பிறருடைய நிழலில் வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி சிம்மராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம். இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ செய்கிறேன், எனக்கு ஏன் அங்கீகாரம் இல்லை? எல்லாரும் வேணும் போது நான் காசு கொடுக்குறேன், அது யார் என்ன ஏதுன்னு பார்க்காம கடன் வாங்கியாவது கொடுக்குறேன். எனக்குன்னு ஒரு நேரம் எப்போ வரும்? உங்களுக்கு எல்லோரும் நன்றிகள் இருக்கா? நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார்கிட்டையுமே பேச முடியாது. சொந்த பந்தங்கள் நடுவில் இன்றைக்கி உங்களைய ஒரு போராளியாக மாற்றி பார்க்கப்பட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி இந்த ஜோதிடத்தோடைய, இன்றைக்கி சிம்ம ராசியோடைய நிலைமையாக கண்டிப்பாக இருக்குது. இதை விட அதிகமான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் டிப்ரெஷனில் ஆளாகி அதன் மூலியமாக இவ்வளோ லட்சம் பணம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஒருத்தர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். அவர் நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டேன் மேடம், ப்ராமிஸ், நான் பார்த்துக்கிறேன், கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கரெக்டாக அந்த தசா புத்திகள் வந்துச்சு, கோச்சாரத்தில் அவரை அடிச்சிச்சு. ஆனால் அவருடைய லக்னம் வேறு. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே நீங்கள் உயரமானவங்களா ராசி அப்படிங்கிறது பொதுவான கோடி பேர் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் பிறப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே சுபாவம் ஒரே குணம் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அப்போ இது எதை தனியாக தெரியப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 2 மணி நேரம் சொல்லக்கூடிய லக்னம், நவாம்சத்தோடைய நிலைமை, இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுது, நீங்கள் யார்? ஏன்னா ராசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 நாள் ஒரே ராசி அப்படிங்கிறது கண்டுபிட்டு ஓட் ஸ்டேட்மெண்ட்டு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒருத்தங்க ரொம்ப இதே ராசியில் பிறந்தவங்க, ஒருத்தங்க கொடூரமாக இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க, ஒருத்தங்களை சீக்கிரம் ஏமாற்றிடலாம், ஒருத்தங்களை சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தனிச்சு எதுலேருந்து விருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் அப்படிங்கிற அந்த முழு புள்ளியில் தான் அது எல்லாமே அடங்கியிருக்கு. லக்னாதிபதியோட நிலைமை என்ன, அப்போ தான் அவன் உஷாராக இருப்பானா இல்லையா, எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிடுவாங்களா இல்லையா. ராசிங்கிறது பொது குணம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ லக்னம் மட்டுமே தான் நீங்கள் யார், நீங்கள் என்ன, அதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் முழு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய இப்போ ராசி பலன்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 30 to 40% மட்டுமே பொருந்தும். உங்களுக்கு அந்த தசா புத்திகள் இல்லைன்னா அதுவுமே பொருந்தாது அப்படிங்கிறத மறந்துடுங்க. நிறையா பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இப்போ சொல்லிகிட்டே இருந்தால் இன்றைக்கி கிட்டத்தட்ட திடீர்னு ஒருத்தர் வந்தார் மேடம், என்ன சொன்னதோ ஏது சொன்னதுன்னு தெரில, இதில் பணத்தை போடுங்க நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னார், நான் ஏமாந்துட்டேன், நீங்கள் சொன்ன அதே எக்ஸாக்ட் வேல்யூ நான் ஏமாந்துட்டேன் மேடம், இன்றைக்கி நான் என்ன மேடம் பண்ணுறது, இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டுமா? ஏன்னா அவர் இங்கிருந்து வெளிநாடு போகிறதுக்கு இப்போ காத்துட்ருக்காரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கேஸ் கீது கொடுத்தா அது என்னுடைய அஃபெக்ட் ஆகுமா, எனக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா, இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன், அதையும் நான் உஷாராக இருந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், என்னை மீறி கிரகங்கள் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருச்சு, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தசா புத்தி அடிப்படையில நம்ம அவருக்கு பலன் சொல்லி நம்ம அனுப்பி விட்டோம். இந்த மாரியெல்லாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. எந்த ஒரு விஷயமுமே நம்ம எவ்வளோ உஷாராக இருந்தாலும், அந்த தசா புத்தி ஆரம்பிச்ச ஒரு நொடியிலிருந்து நம்மள வேலை செய்றதுக்கு நம்மளுடைய மைண்ட மாத்திரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே தாட்ஸே இல்ல. வந்துச்சுன்னா அது செஞ்சுட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியானதா. அதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு கிளியர் கட்டான விஷன் நமக்கு குடுக்க காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நெறைய சிம்ம ராசி, சிம்ம லக்னம் திருமண வாழ்க்கையில வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே அவங்க கன்னி லக்னமாக இருந்துட்டா சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை அடிதடியில பிரச்சனைகள்லாம் கொண்டு போறத நம்ம பார்க்குறோம். தூக்கி எறிஞ்சு எல்லாரும் தூக்கி வாரி கீழ தூக்கி போட்டதுக்கப்புறம், ஒரு நாள் நம்ம கரைக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோட தான் இன்னைக்கு நீங்க ஒரு நாட்களையும் கடந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில பாருங்க, இந்த ராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட இந்த ராசியில சுக்கிரன் நல்லா இருந்தா தான் தொழிலு, சுக்கிரன் நல்லா இருந்தா தான் வருமானம், சுக்கிரன் நல்லா இருந்தா தான் தம்பி, எல்லாமே சுக்கிரன் நல்லா இருந்தா தான் போகஸ்தானம் எல்லாமுமே இன்னைக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சம் பெறக்கூடிய பலன்கள். எரியிற நெருப்புல எண்ணெயா? இல்ல பரவாயில்லையா? அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. நிச்சயமாக பார்க்கலாம். இது என்ன மாதிரியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு முன்ன சொன்ன மாதிரி லக்னம், லக்னாதிபதி, லக்னம் நின்ற பாகை, அதே போல நவாம்சத்தோடைய பலம், பலவீனம் தான் பேசும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே பேசும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப நாளா நான் வந்து அதுல போராடிட்டு இருக்கேன். பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும், சினி ஃபீல்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில போராடி கிட்டத்தட்ட என்ன பிரச்சனைன்னே தெரியல மேடம். டைவர்ஸ் வரையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க 1000 பேரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியாதவங்க, இந்த நேரத்தில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு, இந்த சனி, சுக்கிரன் கிரக சேர்க்கைகளுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி குடுக்கும். எல்லா இடத்துலயும் உங்களோட இப்ப கேட்கக்கூடிய கேள்வி, "உங்க அண்ணன் நல்லா இருக்கிறான். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? உங்க அண்ணன் வீடு கட்டிட்டான். உன் தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தியும் உங்களைய கேள்வியா கேட்டு குலையறவங்க மத்தியில, இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பேச்சுக்களுக்கும், ஏச்சுகள் எல்லாமே படிப்படியாக குறையும். பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே அகலும். நான் நல்லா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னாலும், அடுத்தவங்க என்னை விடமாட்டேங்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்னால. அதனால பல இடத்துல சிம்மம் உங்களுக்கே தெரியும். அது சிங்க ராசி. ஏதாவது ஒண்ணு எதிர்த்து பேசிட்டாவோ அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்கள ரொம்ப நிலக்குலைய செஞ்சிருக்கும். திருப்பி நம்ம மீண்டு வெளிய வந்திருப்போமா? அப்படிங்கிற எண்ணங்களோடயே தொடர்ந்து ட்ராவல் ஆயிட்டே இருக்கும். இனி அந்த மாரி மனம் போல அந்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல விலகுற மாதிரி தான் ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு ஷுவராவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதேபோல ஃபினான்ஷியல் குடுத்த பணத்த என்னால வாங்க முடியல. நெறைய பக்கம் பிரச்சனைகள பண்ணிட்டே இருக்கேன். இருந்தாலும் என்னால பணத்த திருப்பி வாங்க முடியல. எங்க போனாலுமே அடுத்த மாசம், அடுத்த மாசம், அடுத்த மாசம்னு ஏதாவது ஒரு பணம் சார்ந்த கதைகள சொல்லிட்டே இருக்காங்க மேடம். என்னால பணத்த வாங்கவே முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய காலம் வரும். அதேபோல நெறைய குழந்தைகள் சார்ந்த பாதிப்பு. நல்லா படிச்சுட்டு இருந்து படிக்கல. இப்ப அதோட கஷ்டமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கவலையே வந்து எனக்கு வந்து கொலையாம கொல்லுது அப்படிங்கிற மாதிரி, அந்த கஷ்டத்தோட சேர்த்து காசு கஷ்டமும் இருக்கு. குடும்பத்திற்காக அர்ப்பணிச்சீங்க, பாடுபட்டீங்க. இன்னைக்கு அவங்களும் உங்கள யாருன்னு கேட்கறாங்க. தான் பட்ட கஷ்டத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. எல்லா இடத்துலயும் ஒரு சோகம், வேதனையோட டிராவல் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு, இனி ஜெயிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம். இந்த சனி, சுக்கிரனுடைய கிரக சேர்க்கைகள் நெறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஏற்படுத்தி குடுக்கும்ங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட்டு தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2வது திருமண வாழ்க்கையாவது சுமூகமாக கொண்டு போவனா, எனக்கு குழந்தை பேரு ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானத்தவே பார்க்கறனால, குழந்தை பேருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமாங்க? அதனால நெறைய கோயிலுக்கு போறேன். வேண்டாத தெய்வம் இல்ல. எனக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைச்சிருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ். நிச்சயமாக குழந்தைக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இந்த காலம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. நம்ம இப்ப 2 கிரகத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள், தசாபுத்திகள், லக்னம், லக்னாதிபதி, நீங்க யாரு? இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் தான். பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.